பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். நாளைக்கு என்ன நடக்கும்னு சொன்னால் ஜஃப்னா கிளிநொச்சி டிசிசி மீட்டிங்கில் நான் போயிருக்கிறதுல வெளியே ஓடு ஐயோ என்று கத்துக்கிட்ட ஒரு நிலைமை தான் எங்களுடைய அமைச்சருடைய நிலைமை. ஒரு ஐயா ஒரு விஷயத்தை கேட்டா ஐயோ இது யாரோ களவெடுக்கிறாங்களா யார் களவெடுக்கிறாங்க you have 1 minute left. தேங்க்யூ ஐயா யார் கண்டுபிடிக்கிறாங்கன்னு கேட்டா வெளியே போனாயே நீ இதில் இருக்கலான்னு கேவலமாக பட்டு கேவலமாக நான் இது எங்க போய் இதே நாங்கள் சொல்லி இருந்தா ராஜகாரிய பாதாகிரியம் இப்ப ஹிரே ಏನು ಸಹ ಕಥಾ ಕನ್ನಡ ಬಂದಿನ நாங்கள் இதே விஷயத்தை செய்திருந்தால் போலீஸ்காரர் முறைஞ்சு பார்த்தால் முன்னோடி என்பதாரு ஆனால் அமைச்சர் வந்து வெளியே போடான்னு பேசினால். Honorable Dr. Ramanathan Aruchunan, you have 3 minutes to speak on the private member's motion. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். மதிப்புக்குரிய பிரதி சபாநாயகர் அவர்களே, இன்றைய தினம் நான் கதைக்க போகின்ற விடயம் வந்து வடக்கு மாகாணத்தில் மொத்தம் 29.33 லட்சம் மக்கள் வாழுகின்ற வடக்கு மாகாணம். அதை பார்த்தீங்கன்னா மன்னார், அதே நேரத்தில் கிளிநொச்சி, அதே நேரம் முல்லைத்தீவு, வவுனியா, யாழ்ப்பாணம் இந்த 4 பிரதேசங்களையும் இருக்கிற மக்கள் தொடர்பான பிரச்சனை உங்களுக்கு தெரியும். இதில் என்னுடைய நண்பர் அண்ணா எங்களுடைய நானா காதர் மஸ்தான் அவர்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகின்றது வன்னி, முக்கியமாக முல்லைத்தீவு, மன்னார் மாவட்டங்கள். அதே நேரத்தில் எங்களுடைய மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் செல்வமடக்கலநாதன் வந்து பிரதிநிதித்துவப்படுத்துகிற மன்னாரில் இன்றைய பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் வாழுகின்ற மக்களில் 50,000 குடும்பங்கள், கிட்டத்தட்ட 1,10,000 அந்த மொத்தமாக வடக்கு மாகாணத்தில் 1,10,000 மக்கள் அல்லது 50,000 குடும்பங்கள் தனியே மீனவ தொழிலை வாழ்வாதாரமாக கொண்டு வாழுகின்ற ஒரு சமூகம். அந்த இடத்துல நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த கனிய மணல் அகழ்வு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. நாங்கள் நினைக்கிறோம் ஆற்று பகுதியில் தான் கனிய மணல் அகழ்றோம் என்று, ஆனால் இல்லை, கடற்கரைகளில் தான். அது இப்போது இந்த என்பிபி அரசாங்கத்தின் காலங்களில் இந்த கனிய மணல் கூட்டுத்தாபனம் வந்து இவர்களுடைய படிமம் வழங்கப்படுகிறது கொழும்புல மத்தியில் வச்சுக்கொண்டு. ஆகவே அங்கே மன்னார் பகுதிகளில், முல்லைத்தீவு பகுதிகளில் முக்கியமாக இந்த கடல் மண் அள்ளப்படுகின்ற போது இந்த கண்டல் தாவரங்கள் மிக மோசமாக அழிக்கப்படுகின்றன. அதை விட எங்களுடைய செல்வனண்டே கதைக்க வேண்டிய விடையும் அவருடைய டைம் இல்லாதபடி எனக்கு அவர் சொல்ல சொன்னதை நான் சொல்கிறேன். மன்னாரில் இன்றைய தினம் விவசாய திணைக்களத்தினுடைய திணைக்களத்தை மன்னாரில் இருந்து வவுனியாக்கு இடம் மாட்டி இருக்கிறார்கள். நீர்ப்பாசன திணைக்களத்தில் இந்த நீர்ப்பாசன திணைக்களம் என்றது மன்னாரில் தான் அதிகூடிய விவசாயம் செய்கின்ற இடம். ஆகவே நீர்ப்பாசன திணைக்களம் அங்கிருந்து மாற்றப்பட்டது மன்னார் மக்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அடிப்படை மீறலாக தான் நான் பார்க்குறோம். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போது மன்னார் மண்ணில் காற்றாலைகள் எத்தனை ஆயிரம் காற்றாலைகள் கொண்டு வந்து திரும்ப நடப்படுகின்றன. அதை கதைக்க வேண்டிய அந்த சமூகத்தில் இருக்கிற பிரதிநிதித்துவப்படுத்துகிற உறுப்பினர்களுக்கு கருத்துக்கள் வழங்கப்படுது. ரெண்டையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பரிசர அமைதி இருக்கிறார். ஆனால் எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர் இதில் இருந்தவர்களும் ஓடிட்டார். நாளைக்கு என்ன நடக்கும்னு சொன்னால் ஜஃப்னா கிளிநொச்சி டிசிசி மீட்டிங்கில் நான் போயிருக்கிறதுல வெளியே ஓடு ஐயோ என்று கத்துக்கிட்ட ஒரு நிலைமை தான் எங்களுடைய அமைச்சருடைய நிலைமை. ஒரு ஐயா ஒரு விஷயத்தை கேட்டா ஐயோ இது யாரோ களவெடுக்கிறாங்களா யார் களவெடுக்கிறாங்க you have 1 minute left. தேங்க்யூ ஐயா யார் கண்டுபிடிக்கிறாங்கன்னு கேட்டா வெளியே போனாயே நீ இதில் இருக்கலான்னு கேவலமாக பட்டு கேவலமாக நான் இது எங்க போய் இதே நாங்கள் சொல்லி இருந்தா ராஜகாரிய பாதாகிரியம் இப்ப ஹிரே ಏನು ಸಹ கதா கன்னட ಬಂದಿನ நாங்கள் இதே விஷயத்தை செய்திருந்தால் போலீஸ்காரர் முறைஞ்சு பார்த்தால் முன்னோடி என்பதாரு. ஆனால் அமைச்சர் வந்து வெளியே போடான்னு பேசினால் ஒன்றுமே இல்லை. அதுக்கெல்லாம் அடுத்த நான் சொல்றேன், நான் அப்படிப்பட்டவன் இல்லை என்றால் வடக்கு கிழக்கில் ஐயா மீன்பிடி சமூகம் கிட்டத்தட்ட 1,00,000 கிழக்கு மாநிலம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் முஸ்லீம் சமூகமும் தமிழ் சமூகமும். வடக்கில் மன்னாரில் முஸ்லீம் மக்கள் கூட மீன்பிடியா வாழ்வாதாரங்களை கொண்டு இயங்குகிற சமூகம். அந்த சமூகத்தினுடைய வாழ்வாதாரங்கள் நேற்று பார்த்தீங்கன்னா மின்சார வெட்டு மன்னாரில் நிம்மதியாக நித்திர உள்ளதாக மன்னாரில் தான் இலங்கையில் அதிகூடிய காற்றாலைகள் இருக்கிற இடம் மன்னார். என்னுடைய இதே உங்களுக்கு தெரியும், சிந்துஜாவினுடைய கொலை வழக்கால தான் முதலாக சிறை என்றா என்னென்று பார்த்தேன் நான். இன்றைக்கு சிந்துஜாவை கொலை செய்தாக்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டு போடப்பட்டிருக்கிறார்கள். முடிக்கிறேன். யாவே தயவு செய்து இந்த ஹெக்டர் அப்காமி அவர்கள் கொண்டு வந்த இந்த பிரேரணை முக்கியமாக இதில் மீன்பிடி அமைச்சர்கள் இருந்திருக்கணும். அவர்கிட்ட சொல்லுங்க, அந்த வாகனங்களில் பின்பக்கங்களில் 10 கிலோ இறால் 20 கிலோ மீன் ஏற்றுறதை விட்டு போட்டு தயவு செய்து இந்த விடயங்களை கருத்தில் எடுக்க சொல்லி நன்றி. Honorable Dr. Dhammika Pattabedi, you have 8 minutes to தங்க சாம்ராஜ்யம் ஸ்விஸ் சூரிச் எஸ்கேடி நாதன் கடை.